கன்னி மைனஸ் ஜூலை 2026 ராசி பலன். 1. தொழில் மற்றும் வேலை கரியர். அதிர்ஷ்ட காற்று. வேலையில் உங்களின் செல்வாக்கு உயரும். புதிய பொறுப்புகள் உங்களை தேடி வரும். மேலதிகாரிகள் உங்களை முழுமையாக நம்பி முக்கிய பணிகளை ஒப்படைப்பார்கள். லாபகரமான தொழில். வியாபாரிகள் மிக அதிக லாபத்தை சந்திப்பார்கள். புதிய கிளைகளைத் தொடங்க அல்லது தொழிலை விரிவாக்கம் செய்ய இதுவே மிகச்சிறந்த நேரம். வெளிநாட்டு வாய்ப்பு. வெளிநாடு சென்று பணிபுரிய நினைப்பவர்களுக்கு ஜூலை மாத இறுதியில் நல்ல செய்தி கிடைக்கும். 2. பொருளாதாரம் ஃபைனான்ஸ். நிதி மேம்பாடு. வருமானம் பல வழிகளில் வந்து சேரும். 11 இல் குரு இருப்பதால் லாபஸ்தானம் பலம் பெற்றுள்ளது. இதனால் சேமிப்பு கணிசமாக உயரும். முதலீடு. தங்கம், வெள்ளி அல்லது ரியல் எஸ்டேட்டில் முதலீடு செய்ய சாதகமான சூழல் நிலவுகிறது. சுப விரயம். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகளுக்காகவும் ஆன்மீக காரியங்களுக்காகவும் மகிழ்ச்சியுடன் பணம் செலவிடுவீர்கள். 3. குடும்பம் மற்றும் உறவுகள் ஃபேமிலி மற்றும் ரிலேஷன்ஷிப். மகிழ்ச்சியான சூழல். குடும்பத்தில் நீண்ட நாட்களாக இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் அடியோடு மறையும். திருமண வரன். 11 இல் இருக்கும் குரு தனது 7ஆம் பார்வையால் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தை புத்திரபாகியம் காதல் பார்ப்பதால் காதல் கைகூடும். வாரிசு வேண்டி காத்திருப்பவர்களுக்கு சந்தோஷ செய்தி கிடைக்கும். நட்பு. நண்பர்கள் மற்றும் மூத்த சகோதரர்களால் பெரிய உதவி அல்லது வழிகாட்டல் கிடைக்கும். 4. ஆரோக்கியம் ஹெல்த். உடல் நலம் மிகச் சிறப்பாக இருக்கும். முகத்தில் ஒரு தேஜஸ் பொலிவு உண்டாகும். மன உறுதி. பழைய மனக்கவலைகள் நீங்கி ஒருவித அமைதியும் தெளிவும் பிறக்கும். இருப்பினும் கண்டச்சனி நடப்பதால் வண்டி வாகனங்களில் செல்லும்போது மட்டும் நிதானம் தேவை. முக்கிய குறிப்புகள். அதிர்ஷ்ட தேதிகள் ஜூலை 5, 6, 15, 16, 23, 24, 25. சந்திராஷ்டம நாட்கள் ஜூலை 8, 9, 10. இந்த நாட்களில் புதிய முயற்சிகளை தள்ளிப்போடவும் யாருடனும் விவாதம் செய்ய வேண்டாம். அதிர்ஷ்ட எண்கள் 5, 3, 9. அதிர்ஷ்ட நிறம் கரும்பச்சை மஞ்சள். பரிகாரம். பெருமாள் வழிபாடு. புதன்கிழமைகளில் விஷ்ணு சகஸ்ரநாமம் பாராயணம் செய்வது அறிவாற்றலையும் அதிர்ஷ்டத்தையும் கூட்டும். சனி பகவான் வழிபாடு. சனிக்கிழமைகளில் சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபட கண்டச்சனியின் கெடுபலன்கள் குறையும். தானம். உங்களால் முடிந்த அளவு பசுவிற்கு அகத்திக்கீரை அல்லது பழங்கள் வழங்குவது விசேஷமான நற்பலன்களை தரும்.